ஹாய் மக்களே, இன்றைக்கி இந்த பாஸ்கெட்டில் மண்ணை கொஞ்சம் மாற்றி அமைக்கலாம் தான் நான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். மண்புழு இருக்குது பாருங்கள். மண் நல்லா இருக்குது, இதை பார்த்தாலே நல்லா தெரியுது. மண்ணை கொஞ்சம் மாற்றி அமைக்கலாம் தான் மண்ணெல்லாம் எடுத்துக்கிட்டு இருக்கேன் நான். இப்போது மண் ரொம்ப இறுக்கமாக இருக்குது. ஒரு வழியாக எல்லாத்தையும் எடுத்து முடிச்சிட்டேன். ஒரு வாளியே நிறைஞ்சி போச்சு. இந்த பாமாயில் நார் நான் வாங்கலை, மக்கி விழுந்த பாமாயில் மரத்துலேருந்து தான் எடுத்துகிட்டு வந்தேன் நான். பார்த்தா தேங்காய் நார் மாதிரி இருக்குது. மண்ணில் கலந்து பார்க்கலான்னு எடுத்துகிட்டு வந்தேன். இப்போது இதை எல்லாத்தையும் மண்ணில் நல்லா கலந்து ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன். இதில் தேங்காய் நாரையும் சேர்த்துக்கலான்னு இருக்கேன். ஏன்னா தேங்காய் நார் தண்ணியை நல்லா இழுத்து வச்சுக்கும். அதுக்காக கொஞ்சம் நான் சேர்த்துக்கலான்னு இருக்கேன். நான் இதையே ஒவ்வொரு லேயராக தான் பண்ண போகிறேன். பாமாயில் நாரும் தேங்காய் நாரையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே மறுபடியும் மண் கொட்டி ஒவ்வொரு லேயராக தான் நான் பண்ண போகிறேன். ஒரு வழியாக எல்லாத்தையும் பண்ணி முடிச்சிட்டேன். இப்போது பாருங்கள், மண் நல்லா பஞ்சு போல் லூஸாக இருக்குது. இந்த செடி எல்லாத்தையும் மறுபடியும் நான் நட்டுடலான்னு இருக்கேன். கொஞ்சம் பொன்னாங்கண்ணி கீரையும் இருக்குது, அதையும் நான் நட்டுடலான்னு இருக்கேன். இந்த முறை செடி நல்லா வரும்னு நான் நம்புகிறேன். உங்கள்கிட்ட ஏதாவது நல்ல ஐடியா இருந்தால் கண்டிப்பாக சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.